கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நீங்கள் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைந்த வீட்டிற்கு அதிபதி. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்து தெளிந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கிளாரிட்டியா தெளிவா இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்க. கடின உழைப்பாளர்கள், நிறைந்த லட்சியங்கள் கொண்டவங்க. ஒன்று நினைச்சீங்கன்னா முடிக்காம தூங்க மாட்டீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சா சாப்பிட்றதோ தூங்குறதோ கூட உங்களுக்கு தோணாது. சிந்தனை தான் அதிகமா இருக்கும். அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடந்த காலகட்டங்களில் வெயிட்டா இறங்கி செயல்படுத்தி எஃபர்ட் எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டு பட் 99% முடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆக்கி காரணமே இல்லாத ஒரு பர்சன்டால சில நிறைய டிராபேக் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் முடிச்சு இது சக்சஸ் தான் நமக்கு தான் எல்லாம் அப்படின்றது உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கண்டு என்ன இது வாய்ப்பே இல்லை, இப்படி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை, பட் எப்படி ஆச்சுன்ற அளவுக்கு நிறைய தோல்விகளை சந்திச்சு வைராகியத்தில் நின்று சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அருமையான வருடம். இந்த வருட பிறப்பில் வருட கோள்கள் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சூழல். ஒரு புறம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயாச்சு, மறுபுறத்தில் ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, இன்னொரு புறம் குரு பெயர்ச்சி இருக்கு. அப்போ நமக்கு 7ஆம் வீட்டில் சனி வர்றதுனால கண்டக சனினால பெரிய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், தயவு செய்து அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு ஒரு விதத்துல சனி யோகிதான். உங்க ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் இருக்கும், அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் யோகிதான். பட் உங்களுடைய லக்னத்திற்குன்றது ஒரு அமைப்பு இருக்கும். அதுல அவர் சுபரா இருந்துட்டார்னா, சுபரா அசுபரா, அசுபரா இருந்தா விட்டுருங்க, சுபரா இருந்துட்டா கம்பல்சரி உங்களுக்கு இது யோகம்தான், பாதகம் இல்லை. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னும் என்னென்ன உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, எந்த லெவலுக்கு உங்களுடைய லைஃப்ல இந்த வருடம் சக்சஸ்ஃபுல் அளிக்குதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் சுயநலத்தை பெருசா நினைக்காம தான் செய்யற வேலையில கூட வரக்கூடிய சம்பளத்தை விடையும் வருமானத்தை விடையும் தன் உழைப்பு அதிகமா இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க. அப்படி நினைச்சு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சக ஊழியர்களும் சரி, உங்களுக்கு மேல இருக்கிறவங்களையும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சரி, எப்பவுமே எடுத்தெறிஞ்சோ உங்களுடைய வார்த்தையினால கடின வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேசக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்தது இல்லை. ஏன்னா நாம பேசக்கூடிய வார்த்தைகளை கூட அவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்தவங்க நீங்க. அப்படி நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் இழப்பு வரலாம், இழப்புகள் வரக்கூடாது. நிறைய இழப்புகளை கடந்து வந்து மன உளைச்சலை கடந்து வந்து இப்போ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் அடையணுன்ற முழு நம்பிக்கையோட எண்ணத்தோட நிக்கிறீங்க. உங்க இடத்துல நீங்க பட்ட கஷ்டம் வேற யார் பட்டு இருந்தாலும் அவ்வளவுதான் லைஃப், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல என்னத்தை போய் பண்றதுன்றது அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் தன்னம்பிக்கையை இழந்து உட்கார்ந்துருப்பாங்க. பட் நீங்க எவ்வளோ அடி விழுந்ததோ பாதிப்புகளை சந்திச்சீங்களோ அவ்வளோ வைராக்கியங்கள் அதிகமாகி சாதிக்கணுன்ற லட்சியத்தோட நிக்கிறீங்க. உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைவுகள் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் கிடையாது, நீங்க ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் போது உன்னால முடியாது, உன்னால ஆகாது, நீ இவ்வளவுதான் அப்படின்ட்டு யார் யார் எல்லாம் உங்களை வந்து உங்களுடைய திறமைய அலட்சியப்படுத்தி உங்களுடைய தன்னம்பிக்கையை டிராப் பண்ணக்கூடிய சூழல்களை உண்டாக்குனாங்களோ, அதை நம்பி சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்க போறீங்க. அதற்குரிய காலமா இது இருக்கும். ஏன் இது இவ்வளவு போல்டா நான் சொல்றேன்னா, மெயின் முக்கிய கிரகங்கள் 3 கிரகங்கள், அதில் சனி பகவான், அடுத்தது ராகு கேது, குரு பகவான். இதுல குரு பகவான் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து 10ஆம் வீட்டிற்கு வரார். 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க.
அப்போ பதவி பறிப்போகும்னா எப்படி போயிடுமா, இருக்கிற வேலையெல்லாம் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி எடுத்துக்க வேண்டாம். 10ஆம் வீட்டில் குரு நின்றால், குரு எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 10ன்றது தொழில் வேலை சார்ந்த இடம். அந்த இடத்துல குரு பகவான் நின்றாலே பய பக்தி உருவாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. பயம் பிளஸ் பக்தி இது ரெண்டுல எது குறைஞ்சாலும் அந்த இடம் வீக் ஆயிடும். உங்களுடைய கடின உழைப்புக்கு பங்கம் உருவாயிடும். அப்போ உங்களுடைய வேலையை நீங்க பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு மேல இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ரொம்ப கரெக்டா நடந்துக்கணும். தேவையில்லாம ஒருத்தரை நம்பி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலோ, அட்வான்டேஜ் நீங்க எடுத்துக்கிட்டாலோ கடைசியில் அது உங்க தலைக்கு பாகமா வந்து நின்றுடும். அதனால நம்புங்க, ஓரளவுக்கு நம்புங்க. அப்படியே நம்பினாலும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செயலும் அதோட சார்ந்து இருக்கணும். முழுசா ஒருத்தரை நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில குருட்டுத்தனமா நம்ம விட்டுட்டு வெளியில வந்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்க குடும்பமே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்ச அதிகப்படியான கன்னிராசி அன்பர்கள் தான் கடந்த காலகட்டங்களில். அதனாலதான் மீண்டும் சொல்றேன், 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நட்பு ரீதியிலையும் நம்பிக்கை ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் உண்டாக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். எச்சரிக்கையுடன் டீல் பண்ணீங்கன்னா பிரச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம். பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. அழகா ஃபாஸ்ட் அருமையா ஸ்பீடா நீங்க மேல் நோக்கி வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும். அப்போ ஒருபுறம் 7ல் இருக்கக்கூடிய சனியால நெருங்கிய நண்பர்கள் விஷயத்திலையும் பழக்க வழக்க ரீதியிலையும் சரி, குடும்ப ரீதியில கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் உங்களுடைய பரிமாற்றங்கள் வந்து லூஸ் டாக் எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும். ஒரே வீட்டுல இருந்து 2 பேரும் பேச முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. இந்த குழப்பத்தை இது உருவாக்கிடும். அதனால இந்த சனி பெயர்ச்சியினால இந்த மாதிரியான சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நான் சொல்றேன். இந்த நெகட்டிவ் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா லெவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயம் இது பெருசா பாதிப்புகள் கொடுத்துருமா, இது உங்களுடைய தொழிலை டவுன் பண்ணிடுமா, உங்க வேலையை டவுன் பண்ணிடுமானா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 6ஆம் வீட்டில ராகு வந்து நிக்கிறார். இதை விட ஹைலைட் வேற எதுவுமே இல்லை. 12ஆம் பாவத்துல கேது நிக்க போறார். அப்போ 18ஆம் தேதி மே மாசம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துருவாரு. கன்னியிலிருந்து கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துருவார். அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால ஞானம், அறிவு, சிந்தனை, தெய்வ பலம், ரொம்ப நாளா நடக்காத விஷயத்தை முடிக்கிற வாய்ப்புகள் உண்டாக்கிடுவாரு. ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய வழிகள் பிறக்கும். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நிமோஷனமே இல்லாம இருக்கும், அதுக்கு நிமோஷனுக்கு கிடைச்சிடும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு பொண்ணு அமையல, மாப்பிளைய வராப்படி பாக்குறாப்படி செட் ஆகல, இந்த மாதிரியான திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உடனடியே திருமணம் கிளிக் ஆயிடும். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்துல விழுது. அப்ப 2ஆம் பாவம் குடும்ப சம்பந்தப்பட்ட குடும்ப விருத்தி அடைய போகுது. அப்போ திருமணமும் நடக்கும், குடும்ப விருதுன்றது புத்திர பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா அவர் அடுத்த பார்வை பாத்தீங்கன்னா, அவருடைய பார்வை விழக்கூடிய இடமே 9ஆம் பார்வையா உங்களுடைய சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் 6ஆம் வீட்டுல விழுறாரு. அப்போ 6ஆம் வீட்டுல விழும்பொழுது இத்தனை நாள் இருந்த தடைகள் நீங்க போகுது, எதிரிகள் விலக போறாங்க, எதிர்ப்புகள் நீங்க போகுது, இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது, வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சிக்கல்கள் தீரப்போகுது. இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். எல்லாத்த விட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நரம்பு, எலும்பு, ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இதனால நிறைய சிக்கல்கள், சிலர் வயிறு அடிவயிறு பிரச்சனைகள், வயிறு வலி, ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள், சிலருக்கு வந்து ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. சிலர் தீராத அல்சர் பிரச்சனைகளில் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வழிகளோ அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும். இதுல குறிப்பா சொல்லணும்னா, குரு பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிற 3ஆம் இடத்துல விழுது குரு பார்வை. அப்போ சக்சஸ்ஃபுல் எல்லாமே எதுல இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க.
தொழில் ரீதியில பக்தியோட பயபக்தியோட இறங்கி போல்டா உங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் கொண்டு கடின உழைப்பையும் எப்போ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுத்தாலே போதும், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. ரொம்ப நாள் வேலை பிரச்சனைகளில் இருந்து அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. ஆல்ரெடி போன வேலையும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். வேலை தேடிட்டு இருக்க, எனக்கு வேலையே கிடைக்கல நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அவங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ அது சக்சஸ்ஃபுல் ஆயிடும். திருமண முயற்சிகளும் கைகூடி வரும். இதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றங்களும் பிளஸ் அவங்களுடைய வாழ்க்கையில படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல். உங்களை சுத்தி எல்லா சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியா ஒரு வெறுமனா நிற்கக்கூடிய ஒரு மன சூழல் எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த லெவலுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அவ்வளோ ஒருத்தருடைய வளர்ச்சி மட்டும்தான் இதெல்லாம் சேர்க்கும். ஒருத்தர் டவுன் ஆக இதெல்லாம் தன்னை விட்டு விலகி போயிடுமோன்ற அளவுக்கெல்லாம் நிறைய அனுபவங்களை நீங்க கடந்து வந்துட்டீங்க. தயவு செய்து இதை நெகட்டிவா நினைச்சு உங்க மனசுக்குள்ள போட்டு அவ்வளவுதானா அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவமா எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி எடுத்து உங்களுடைய வேகத்தை அதிகரிச்சு உங்க வளர்ச்சியை நோக்கி நீங்க அடி எடுத்து வைங்க. 100% எல்லாரும் உங்களை இணையக்கூடிய அருமையான காலங்கள் அது இருக்க போகுது. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரமோஷன், அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலையில தொழில் ரீதியில டாப் லெவலில் வளர்ச்சி அடைய போறீங்க. திருமண முயற்சிகள் சக்சஸ் அடையக்கூடிய காலமா இருக்கும். வீடு கட்டக்கூடிய காலமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. கனவுகள் நிறைவேறும். பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய அருமையான காலமா இது இருக்க போகுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீடு, அந்த பொருள் மீண்டும் விலை உயர்வு ஆகி அது உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்து உங்க வாழ்க்கையில மாபெரும் வளர்ச்சிக்குரிய காலமா இது இருக்க போகுது. நட்புகள் உங்களை சுத்தி யார் யார் எல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க உங்க நட்பு கிடைக்குமோன்ற அளவுக்கு உங்க வளர்ச்சியை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்க போகுது. முயற்சிகள் எடுங்க. 100% சக்சஸ் அளிக்கும்.